இதுவரைக்கும் ஒரு கட்டடம் எப்படி சயின்டிஃபிக்கா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த லிங்க்ல எங்கேயாவது ஒரு தப்பு நடந்தா அந்த செயின் கட்டானா என்ன ஆகும்? அதான் அடுத்த பகுதி. இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப சீரியஸா கவனிக்கணும். ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரை வச்சு சயின்டிஃபிக்கா கால்குலேட் பண்றதுக்கும் வெறும் அனுபவத்தை மட்டும் வச்சு ஒரு மேஸ்திரிய நம்பி கட்டடம் கட்டுறதுக்கும் நடுவுல உயிரையே பணயம் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸ்டாட் ப்ரோ மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் எந்த பீம் எந்த காலம் எவ்வளவு எடைய தாங்கும்னு துல்லியமா சொல்ல முடியும். கெஸ் பண்றதெல்லாம் இங்க ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த லோட் டிரான்ஸ்ஃபர் செயின்ல ஒரு சின்ன லிங்க் கட்டானா கூட நடக்க போற விபரீதங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. பீம்ல கம்பி சரியா குடுக்கலனா அது வளைஞ்சு பெரிய விரிசல் வந்துரும். பில்லரோட சைஸ் பத்தலனா அந்த பில்லர் மொத்த எடையும் தாங்க முடியாம பட்டார்னு வெடிச்சு சிதறும். சில செகண்ட்ஸ்லயே கட்டடம் தரைமட்டமாயிடும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் சைஸ் கம்மியா இருந்தா கட்டடம் அப்படியே ஒரு பக்கமா மண்ணுக்குள்ள அமங்கி சாய ஆரம்பிக்கும். முறையான கால்குலேஷன் இல்லாத கட்டடங்களோட நிலைமை இதுதான். சரி, இந்த மாதிரி ஆபத்துகள்ல இருந்து தப்பிச்சு இந்த சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்மார்ட்டான சேஃபான கட்டடத்தை உருவாக்குறது, அதை இப்ப பாப்போம்.